ஹலோ 10th சாக்ரடீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸ் ஆஃப் இயரியில் கேட்கப்படுற மிக முக்கியமான 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சோஷியல் புக் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் எடுத்து கடன் கொஸ்டின்ஸில் நோட் பண்ணுங்கள். லிமிட்டடான கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறேன். இதை மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு சென்டம் போடுறதுக்கான அனைத்து கொஸ்டின்ஸுமே இதில் இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் வரலாறில் பார்த்துடலாம். கடன் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு யூனிட்டாக. ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? ரிப்பீட்டட், தயவு செஞ்சு நல்லா படிங்க. 3 வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுக. 4 மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரிப்பீட்டட் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 5 முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? 6 பதுங்குக்குழி போர் முறை குறித்தும் நீங்கள் அறிந்தது என்னவா? ரிப்பீட்டட்மா இந்த கேள்வி, தயவு செஞ்சு படிங்கடா. அடுத்து 7 பிரம்ம சமாராஜில் ஒழுக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? சரிங்களா? அடுத்து 8 இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? ஒரு நிமிஷம் இருப்பா, ஜூம் பண்ணிக்கிறேன். வயசாயிடுச்சு, கண்ணு சரியாக தெரியல எனக்கு. இப்போ தான்ப்பா தெரியுது, கொஞ்சம் தப்பாக படிச்சுட்டு நினைக்கிறேன். நிறைய ப்ரொனன்சியேஷன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி செல்லா குட்டீஸ். எதில் விட்டேன்? பதுங்குக்குழி ரொம்ப ரிப்பீட்டட்மா. சரிங்களா? அடுத்து 9 ராமலிங்க சுவாமிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக. ரிப்பீட்டட்மா. அடுத்து களக்காடு போரின் முக்கியத்துவம் ரிப்பீட்டட். பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மை மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? 12 முத்து துறைமுக நிகழ்வு. ரிப்பீட்டட்மா. 13 பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. ரிப்பீட்டட். 14 ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கவும். 15 டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. ஃபஸ்ட்டு கேள்வி இதான்ப்பா வரும் 2 மார்க்கில், ஆனால் நல்லா படிச்சுக்கோங்க. டாலர் ஏகாதிபத்தியம். 16 திருப்பூர் குமரணி வீரமரணம் குறித்து சிறு குறிப்பு வரைக. 17 ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக. 18 ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் திரும்ப பெற்றார்? 19 தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்களை குறிப்பிடுக. 20 தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறு குறிப்பு வரைக. 21 தமிழ்நாட்டில் வெள்ளையனை வெளியேறு. மூச்சு வாங்குது, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. தமிழ்நாட்டில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை கோடிட்டு காட்டுக. சரிங்களாப்பா? 22 பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. 23 லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து எழுதுக. 24 பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை? 25 வளங்கள் சுரண்டப்படுகிறது பற்றி தங்களின் கருத்துக்கள் என்ன? 26 முதல் உலகப் போருக்கான பிந்திய உலகத்தின் 3 சர்வாதிகாரிகள் யாவை? ரிப்பீட்டட், நல்லா படிங்க. 27 சுவாமி விவேகானந்தரின் செயல்பாடு சிந்தத்தின். ஒரு நிமிஷம் இருங்கப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு. வயசாகிடுச்சு, அதனால் அக்காவை மன்னிச்சிருங்க. அக்கா என்னோட அடிக்கடி இது மாதிரி லேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் மார்க் பண்ணிக்கிட்டீங்களாப்பா? ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக வரும். பாவம், ஒரு ஜீவன் கதிர கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறாங்களேன்றதுக்காவது படிங்க. சரிங்களா செல்லா குட்டீஸ்? சரி தங்கம், அடுத்த கேள்வி. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களை விவரிக்கவும். 29 திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைகை. இதுவுமே ரிப்பீட்டட் தங்கம். அடுத்து 30 சைமன் குழி ஏன் புறக்கணிக்கப்பட்டது? இந்த 30 கேள்வியை படிங்க. சூப்பராக நம்ம ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணிடலாம். வரலாறு அப்படியே புவியியல் போயிடலாம். கடன் படிக்கிறேன், டக்குன்னு டிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு வேளை மூச்சு வாங்குச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? முதல் கேள்வியே நம்மளுக்கு சிக்ஸர் தான்ப்பா இந்த ஷார்ட். ரொம்ப ரோல் ஆகுதில்ல இன்னைக்கு. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அடுத்து தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? ரிப்பீட்டட்ப்பா. 3 இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை? ரிப்பீட்டடா தங்கம். 4 தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை எழுதுக. 5 புயலுக்கு முன் வானிலை மையம் மீனவர்களுக்கு எவ்வாறு எச்சரிக்கிறது? 6 இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. 7 வேளாண்மை வரையறுக்கவும். 8 தாமிரபரணி ஆற்றின் துணை ஆறுகள் யாவை? 9 இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக. 10 இடம்பெயர்வு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? 11 பேரிடர் அபாய நேர்வு வரையறு. 12 வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிடுக. 13 லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி கூறுக. 14 தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக. 15 இந்தியாவின் அதிக மழை பெறும் பகுதி. ரிப்பீட்டடுப்பா. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ரிப்பீட்டடு. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகள். அடுத்து படிக்கட்டு முறை வேளாண்மை. கலப்பு வேளாண்மை என்றால் என்ன? இயற்கை எரிவாயு என்றால் என்ன? வெப்பக்குறைவு விகிதம். ரிப்பீட்டடுப்பா. தக்கான பிடபூமி என்றால் என்ன? சிறு குறிப்பு வரைக. பறக்கும் தொடர்ந்து திட்டம் என்றால் என்ன? சாலை போக்குவரத்தில் சாதக அம்சங்களை குறிப்பிடுக. இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் யாவை? சரிங்களாப்பா? ஸோ இதை மட்டும் படித்தால் போதுமானது தங்கங்களா? சரிங்களா? இதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா சென்டம் தான், ஜாலி தான். அடுத்து குடிமியல்ல பாருங்கள் தங்கம்.
குடுமியல்ல ஃபஸ்ட்டு இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக. தயவு கூர்ந்து இந்த கேள்வி தூக்கத்தில் எழுப்பி கேட்டினா கூட சல்லு நீங்கள் சொல்லணும், ஏன்னா ரொம்ப ரிப்பீட்டட் கேள்வி, சரிங்களா? அடுத்து பஞ்சசீல கொள்கையை பட்டியலிடுக. ரிப்பீட்டடு. இந்தியாவின் செம்மொழிகள் யாவை? இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை? அடுத்து வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. ரிப்பீட்டட் தங்கமே. அரசியலமைப்பு என்றால் என்ன? தேசிய அவசர நிலை என்றால் என்ன? நீதி பேராணை என்றால் என்ன? பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரிப்பீட்டட் தங்கமே, நல்லா படிச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு தகுதிகள் யாவை? சார் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. ரொம்ப ரிப்பீட்டடுமா. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. அடுத்து கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் பற்றி நீவிர அறிவது என்ன? எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? சரிங்களாப்பா. ஆக்சுவலி படிக்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது, பயங்கரமாக நாக்கு தள்ளுது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வெற்றிகரமாக படித்து சென்டம் போட்டுட்டு எனக்கு சென்டம் போட்ட மீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணோம், சரிங்களாப்பா. ஐயோ, பொருளியல் விட்டும் பார்த்திங்களா? நம்ம பொருளியலில் 2 மதிப்பெண் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிடிபியில் பங்களிப்புள்ள துறைகளை எடுத்துக்காட்டுள்ள எழுதுக. அடுத்து வந்து 2வது வளர்வீத வரி என்றால் என்ன? ரிப்பீட்டட்மா. தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் சிக்கல்கள் யாவை? ரிப்பீட்டட். தொழில்துறை தொகுப்பு என்றால் ரிப்பீட்டடு. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி குறிப்பு வரைக. ரிப்பீட்டட்மா. ஜிஎஸ்டிலாம். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் யாவை? நாட்டு வருமானம் வரையறுக்க. தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக. பசுமை புரட்சியின் விளைவுகள் யாவை? அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும்? தொழில் முனைவு என்றால் என்னமா? இதெல்லாமே ரிப்பீட்டட் கேள்விஸு. ஸோ அதனால் இதை மட்டும் படித்தால் போதுமானதுப்பா, சென்டம் போட்டுருவீங்க. அதேமாதிரி புவியியலில் வேறுபடுத்துகவும் காரணம் குறுகவும் வந்து நம்ம இதிலே கவர் பண்ணிடலாம், சரிங்களா தங்கம்? வேறுபடுத்துக பொறுத்தளவுக்கு மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா. சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து, வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், கனிமம் சார்ந்த தொழிலகங்கள், கடல் மீன்பிடித்தல், உள்நாட்டு மீன்பிடித்தல். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி ரிப்பீட்டட். உணவு பயிர்கள், வணிக பயிர்கள் ரிப்பீட்டடு. புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க ரிப்பீட்டடு. மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர், வடகிழக்கு பருவக்காட்சி தென் ரிப்பீட்டடுமா. இது தாமிரபரணி, காவேரி, வானிலை, காலநிலை, வண்டல்மண், கரிசல்மண், சரணாலைகள், சக்கராலைகள், உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம், தனிநபர் தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு, சரிங்களாப்பா. ஸோ இந்த கேள்வியுமே படிச்சுக்குங்க. புவியியலில் காரணம் குறுக்க பாருங்கள். மழைநீர் சேமிப்பு அவசியம். அடுத்து வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது. இந்த கேள்வி ரிப்பீட்டட். வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள், ரொம்ப தேஞ்சி போன பழைய பஞ்சாங்க கேள்வி, தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து தென்மேற்கு பருவக்காட்சி காலத்தில் தமிழ்நாடு மிக குறைந்த மழையை பெறுகிறது. இதுவும் ரிப்பீட்டடுப்பா. கிராமங்களை விட பெருநகரங்களில் மக்கள் தொகை நெருக்கம் அதிகம் ஏன்? ரிப்பீட்டடு. மலைப்பகுதிகளில் சமவெளிகளை விட குளிரானவை ஏன்? இந்திய ஜூம் பண்ணிக்கலாம் இல்லைப்பா, நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு குட்டி குட்டியாக படிச்சுட்ருக்கோம், இருங்க ஜூம் பண்ணிக்கலாம். இந்தியா அயன மண்டல பருவக்காற்று காலநிலையை பெற்றுள்ளது. விவசாயிகள் ரசாயன வேளாண்மையிலிருந்து கரிம வேளாண்மைக்கு மாறுகிறார்கள் ஏன்? இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகிறது. வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு ரிப்பீட்டடுப்பா. அடுத்து கடலூர் ஒரு பல்வழி பேரழிவு மண்டலம். அடுத்து 12 தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகர் என கரூர் அழைக்கப்படுவது ஏன்? இதை மட்டும் படித்தால் போதும்பா. 5 மார்க்கு 2 மார்க்கு அண்ட் வந்து மேப்பு, காரணம் குறுக, வேறுபடுத்துக்க எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம்ப்பா. ஆக்சுவலி எல்லாமே நான் ஒரே வீடியோவாக வந்து தம் கட்டி பேசுனதுனால தான் எனக்கு இவ்வளோ மூச்சு வாங்குது. இட்ஸ் ஓகே. நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக சென்டம் போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர்.